பேரழிவு ஏற்பட்டுள்ள வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300-ஐ நெருங்குகிறது. முண்டக்கை பகுதியிலும் சூரல் மலையிலும் மீட்பு பணியில் மிக கடுமையான சவால்கள் காத்திருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க தொடர் மழையும் சிக்கலையும் சுணக்கத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. உருண்டு வந்திருக்கும் ராட்சத பாறைகள், வேரோடு சரிந்து வந்த மிகப்பெரிய மரங்கள், பல அடி உயரத்திற்கு பெருகி வந்து வீடுகளை புதைத்த சேற்று குவியல். இதோ சூரல் மலையில் உள்ள இந்த வீட்டை பார்த்தாலே பேரிடரின் பாதிப்பை புரிந்து கொள்ளலாம். அடிப்பகுதி முற்றிலும் அரித்துப் போய் பாறைகளுக்கு மத்தியில் காட்சியளிக்கிறது இந்த வீடு. இதேபோல வீடுகளுக்குள் பாய்ந்த மண் குவியல் அனைத்தையும் வாரிக்கொண்டு சென்றிருக்கிறது. சூரல் மலையில் தொடர்ந்து மழை பெய்வதால் நிலைமை இன்னும் சிக்கலாகி உள்ளது. அங்கே மொத்தமாக மண்ணெல்லாம் இடிஞ்சு வந்து அங்கே சின்னொரு டாமும் இருக்குது, முண்டக்கையில் சின்னொரு டாமு. அதில் அந்த ஃபோர்ஸில் அடித்து மேலே அடித்து அங்கெல்ல வீடெல்லாம் போச்சு. இதை விட கஷ்டம் அங்கே மேலே. நிலச்சரிவு ஏற்பட்ட நாளின் தாக்கம் அனைவர் மனதிலும் பெரும் அச்சத்தை விதைத்திருக்கிறது. இன்னும் மழை தொடருவதால் மீட்பு பணிகளை தொடர முடியாத அளவுக்கு சிக்கல் உள்ளதாகவும் இங்குள்ளவர்கள் தெரிவிக்கிறார்கள். அங்கே மழை பெஞ்சா மேலே எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அங்கே கொஞ்சம் மழை வந்தாலே தண்ணி ஃபோர்ஸாக வந்துடும். அப்போது அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மிலிட்ரிக்கு. இப்போ அடுத்து கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வயநாடு மாவட்டத்துக்கு. அப்போ சிரமமாக இருக்கும்ல? நம்ம பயக்கணும். மேலே இந்த மாதிரி மேலே இனியும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வர. இதுக்கு பின்னாடி தான் அட்டமலை அங்கேயும் கொஞ்சம் டேஞ்சர் சோனு தான். அது புத்துமலை போன 2018 புத்துமலையில் தான் 45-46 பேர் இறந்துட்டேன். அதுவும் இதே மாதிரி தான் அலர்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இது மார்னிங் ஒரு மணிக்கு தான் சம்பவிச்சு. முதல்ல சிறிய சத்தத்தில் தண்ணி வந்துருச்சு, எல்லாம் அலர்ட் ஆயிடுச்சு. ஆனால் எங்கே போனோம் எங்கிட்டு வரணும்னு யாருக்கும் தெரியாது. அதனால 2 மணிக்கு வந்ததுதான் பெரிய பாறையில் வந்து சத்தம் வந்துட்டேன். அதுதான் இப்படியெல்லாம் ஆச்சு. மேலே பெரிய இடத்துல பெருசாக உடஞ்சிருக்கு, முண்டக்கைன்னு வந்த இடத்துல. அது அந்த இடத்துக்கு இது வரைக்கும் அங்கே போக முடியல. இன்னைக்கு தான் காலையில் போயிருந்தாங்க. நேற்று அங்கே போனாங்க. அங்கேருந்து ஒரு 5-6 போடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மழை பெஞ்சனால எல்லா பேரும் இங்கே கீழே இறங்கிட்டாங்க. அப்புறம் இங்கேயும் நிறைய போடிகள் இருக்குது. இன்னும் அந்த வண்டி வந்தால் தான் எடுக்கணும், ஆளுங்களாலெல்லாம் எடுக்க முடியாது. சூரல் மலையில் உள்ளதை காட்டிலும் முண்டக்கையில் நிலைமை மேலும் மோசம் என்கிறார்கள் மீட்பு குழுவினர். அங்கு வேரோடு சாய்ந்த மரங்களையும் நிலச்சரிவு இடிபாடுகளையும் அகற்றுவதற்கு கனரக இயந்திரங்கள் தேவையாக இருக்கிறது. வீடுகளின் மேல் ஏறியும் துர்நாற்றத்தை கொண்டும் உடல்களை அடையாளம் காண்பதாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் ஒருவர் கூறுகிறார். ஹிட்டாச்சி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அவை போதுமானவையாக இல்லை என்று இவர்கள் தெரிவிக்கிறார்கள். முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை, நூல்புழா பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடரும் நிலையில் தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடி மக்களின் நிலை என்னவென்று இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இப்பகுதிகளில் வாழ்ந்தவர்களின் விவரங்களை முதலில் வாக்காளர் பட்டியலை கொண்டு பரிசோதித்ததாகவும், அதில் குழந்தைகளின் விவரங்கள் இல்லாததால் தற்போது ரேஷன் அட்டை விவரங்களை கொண்டும் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் உதவியோடும் கேரள அரசு கணக்கெடுத்து வருவதாகவும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களின் உடல்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்படுவதாலும், இன்னும் சேற்று குவியலுக்குள் இருந்து மக்களை தேடும் பணிகள் தொடர்வதாலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இப்போது இருப்பதை விட 2 மடங்காக கூடிய அபாயமும் இருக்கிறது. இந்த இயற்கை பேரிடரிலிருந்து மீண்டு வர வயநாட்டுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுதீஷ் மற்றும் பாலவெற்றிவேல்.